ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கற்கும் படலம் ரத்னகுமார். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் பார்டர் எப்படி போடுறது. பொதுவாக நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது பார்டர் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ நிறைய பேருக்கு இந்த பார்டர் எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த பார்டரில் சேஞ்சஸ் எப்படி கொண்டு வரது அப்படின்றது மிகப்பெரிய டவுட்டாக இருக்கும். அண்ட் மோர் ஓவர் நீங்கள் காலேஜில் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டில் உங்களுக்கு பேஜ் பார்டர் போட்டு தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த பேஜ் பார்டரை எப்படி போடுறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எம்டி டாக்குமெண்ட்டை நீங்கள் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எடுக்கிற மாதிரி. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதில் நீங்கள் ரேண்டமாக நிறைய டெக்ஸ்ட் போடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ரேண்டம் டெக்ஸ்ட்டு நான் கொண்டு வந்துக்கிறேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய கண்டென்ட்லேயும் நிறையா இந்த டெக்ஸ்ட் இருக்கும். ஓகே. இப்போ உங்களுக்கு இந்த பார்டரு எப்படி அப்ளை ஆகுதுன்னு காட்டுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஜூம் அவுட் பண்ணுறேன். ஸோ கண்ட்ரோல் அழுத்திட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜூம் அவுட் ஆகும். ஜூம் அவுட் ஆகும்பொழுது உங்களுக்கு அழகாக 3 பேஜ் ஒன்றா தெரியும். ஓகே ஃபைன். இது ஃபஸ்ட் பேஜ், இது செகண்ட் பேஜ், இது தேர்ட் பேஜ். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பார்டர் இல்லாமல் டாக்குமெண்ட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு பார்டர் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ பார்டர் அப்ளை பண்ணுறதுக்கு மேலே மெனு பாரில் பார்த்தீங்கன்னா டிசைன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டிசைனை கிளிக் பண்ணுங்கள். டிசைனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிசைனில் இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸும் காட்டும். அதில் லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஜ் பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நன்னுன்னு கொடுத்துருக்கோம். நன்னுன்னா என்ன பார்த்தீங்கன்னா எந்த பார்டருமே இல்லாமல் இருக்கிறது. ஸோ இதுதான் உங்களுக்கு ப்ரிவ்யூ மாதிரி. இப்போ நான் ஜூம் இன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. இன்கேஸ் நீங்கள் இந்த பாக்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ண உடனே நீங்கள் இங்கே நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம். சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி வந்திருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா ஆஷ் கலரில் நிறைய கோடு கோடாக போட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைன்ஸ், அதாவது சென்டென்ஸு சுற்றி ஒரு பார்டர் இருக்க மாதிரி. இப்போ நான் ஓகே அப்படின்னு கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா எனக்கு பேஜ் பார்டர் அழகாக வந்துடுச்சு. இப்போது என்னுடைய திக்னஸ் எனக்கு பத்தலை, எனக்கு திக்னஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லை பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் பார்டரில் ஏதாவது டிசைன் கொண்டு வரணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். மறுபடியும் டிசைனுக்குள்ளே போயிட்டு பேஜ் பார்டர் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டயலாக் பாக்ஸ் மறுபடியும் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திக்னஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வித்துன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே, அந்த பக்கத்தில் இருக்கிற சின்ன ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நிறைய வித்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 3 இல்லை 4.5 அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தேன்னா நீங்கள் பார்க்கலாம் சைடில் எனக்கு பார்டருடைய திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகே. ஸோ அதே சமயம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு பிளெயின் லைனாக இல்லாமல் வேறு மாதிரி ஏதாவது டிசைன் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஆர்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது பக்கத்தில் இருக்கிற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய டிசைன் ஆர்ட்லாம் வரும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் பேஜ் பார்டர் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டார் நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்த உடனே பாருங்கள் என்னுடைய பார்டர் எல்லாமே உங்களுக்கு ஸ்டாராக கன்வெர்ட் ஆகிருக்கும். ஸோ சிம்பிளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஜ் பார்டரில் எந்த மாதிரி டிசைன் வேணால் கொண்டு வரலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுக்கு பாக்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா நன்னுன்ற ஆப்ஷனை பிக் பண்ணிவிட்டு நீங்கள் வித்தோட இது பார்த்தீங்கன்னா 1ன்னு வச்சுட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அதுவே போதும். ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் ரெடி பண்ணும்போது இந்த மாதிரி பிளெயின் லைன் தான் கேட்பாங்க. வேறு ஏதாவது பர்பஸுக்கு க்ரியேட் பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் டிசைனான பார்டர்ஸை அப்ரோச் பண்ணணும். மற்றபடி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சிம்பிளாக பேஜ் பார்டர் போடுறதுக்கு டிசைனுக்குள்ளே போங்க. பேஜ் பார்டர் கிளிக் பண்ணுங்கள். அதில் பிளாக்ஸுன்றது செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். இதிலே டாட்டர் லைன்ஸு இல்லை ஸ்டைல் மாற்றணும் அப்படின்னா இல்லை சிம்பிள் லைன் இல்லாமல் மாற்றணும்னா மேலே இருக்கிற இந்த ஸ்டைலில் போயிட்டு இந்த ட்ராப் மெனு இருக்குல்ல, இது அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே டிஃப்ரெண்ட்டாக வரும். ஸோ இந்த மாதிரி கொடுத்து கூட நீங்கள் டிசைனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் ப்ராஜெக்ட்டுக்கு சிம்பிள் லைன் இஸ் எனஃப். ஓகே. இப்போ நீங்கள் பேஜ் பார்டர் எப்படி போடுறதுன்னு கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஏதாவது சுவாரஸ்யமான விஷயத்தோட உங்களை சந்திக்க வரேன். பை ஃப்ரம் ரத்னகுமார். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ஹிட் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.